குட் மார்னிங் பிள்ளைகள். குட் மார்னிங் சார். என்ன பேசாம இருக்கிறீங்க? குட் சரி மார்னிங் சார். சரி பிள்ளைகள், இதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எம்எஸ்டி மலைத்தொடர் இல்லையா? எம்எஸ்டி மலைத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எம்எஸ்டி மலைத்தொடர் இதுல இருக்கிறது எம்எஸ்டி மலைத்தொடர். குறிச்சாக்கள் சொல்ல வேணுமே. ஓகே சார். அடுத்தது சைபீரியன் தீபகற்பம் அல்லது ஐபீரியன் தீபகற்பம். சார் அது வந்து ஆரஞ்சு கலரா? ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர். ஓகே சார். அடுத்தது அமூர் நதி. அமூர் நதி, அமூர் நதி. ஓகே சார். அடுத்தது போஃபர்ட் கடல் அல்லது பீபோர்ட் கடல். போபர்ட் கடல் அல்லது பீபோர்ட் கடல். ஓகே சார். அடுத்தது வின்னிபெக் ஏரி. வின்னிபெக் ஏரி. ஓகே சார். அடுத்தது ஆர்டிக் வட்டம். சரியா? அலாஸ்காவினுடைய இந்த இருக்கிற பகுதியில இருந்து ரஷ்யாவினுடைய இந்த இருக்கிற பகுதியை வட்டி போக வேணும். சார் திருப்படி ஒருக்கா சொல்லுங்க.
இந்த இருக்குது இந்த அலாஸ்காவினுடைய இந்த இருக்கிற பகுதியும் ரஷ்யாவினுடைய இந்த தொங்கல் பகுதியும் இந்த இருக்குது பாருங்க. இந்த ரெண்டு பகுதியிலையும் புள்ளி வச்சு இப்படி 30 சென்டிமீட்டர் கொண்ட ரூலரால கோடு அடிச்சு விட்டீங்கன்னா சரி. கோடு அடிக்கும் போது பிள்ளைகள் உங்களுடைய வந்து இந்த இருக்குது இதை அந்த ஐஸ்லாந்தால இப்படி வெட்டி கொண்டு போகும். மேலால போகும் ஐஸ்லாந்துக்கு கொஞ்சம் மேலால போகக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஐஸ்லாந்து வெட்டக்கூடாத, ஐஸ்லாந்துக்கு மேலால போகும். மேலாளண்டா ஆக இப்படி இங்க இதால போகாது, அதுல படுற மாதிரி தான் போகும். இந்த பட்டும் படாத மாதிரி போகும். அதுல இந்த இதால போகும், இப்படி போகும். சார் அது வந்து கருப்பு கலர் ஆலையா குறிக்கணும்? ஓமம் கருப்பு கலரால அடிக்க வேணுமே. நீங்க வேணுமெண்டா கருப்பு கலர் பேனையை பயன்படுத்தி கோடு போடுங்க, அது பிரச்சனை இல்லை. கருப்பு கலர் பேனையை பயன்படுத்தி இங்க கோடு போடலாம். சார் பென்சிலால போட்டா பிள்ளையோ? இல்ல இல்ல, பென்சில போட்டா ஒரு பிழையும் இல்லை. பென்சில போட்டாலும் ஒரு பிழையும் இல்லை, பேனையில போட்டாலும் பிழை இல்லை. அதுவும் கூட விருப்பம். ஏண்டால் பென்சில கலர் பென்சிலால போடுங்கன்னா வடிவா நீட்டா வடிவா என்னன்னு சொல்றது, கூறா தீட்டி கோடு அடிக்க வேணும். ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெட்டகோனியா பாலைவனம். பெட்டகோனியா பாலைவனம். ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சவன்னா புல்நிலம். சவன்னா புல்நிலம். சார் சவன்னா புல்நிலம். சொல்லுங்க. நான் உலக படம் குறிக்க செல்ல அந்த இடத்தை சரியா குறிச்சு காட்டி நான் மார்க்ஸ் போடுறேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. நீங்க அந்த இடத்துல சுற்றி அக்குரேட் அப்படி எல்லாம் குறிச்சாலும் உங்களுக்கு அதெல்லாம் பொய் கதைகள் பிள்ளைகள். சரிதானே, பேப்பர் மார்க்கிங்ல போயிட்டு அப்படி அக்குரேட் எல்லாம் குறிச்சா அதுக்கு மட்டும்தான் புள்ளி போடுவாங்கன்றது இல்லை. சரிதானே, பிள்ளைகள் உலகப்படங்கள்ல இந்த பேப்பர் மார்க்கிங்கள்ல பிள்ளைகள் ஆகக்கூடிய மார்க்குகள் 8 எடுக்குங்கள். 8 அல்லது 7 தான் பெரும்பாலான பிள்ளைகள் எடுக்கிறதுகள். இந்த 10க்கு 10 எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக குறைவு இந்த உலக படங்களை பொறுத்த வரைக்கும். சில பிள்ளைகளுக்கு நல்ல கொஞ்சம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு 8 புள்ளிகள் எல்லாம் எடுக்குங்கள். 8 இப்ப 1000த்துல 1 2 தான் 9 அப்படி வேறு. சரிதானே, அப்ப இதுல பெரும்பாலும் அக்குரேட்டா குறிச்சா புள்ளி போறோம்னா இந்த பிள்ளைக்கும் புள்ளியே கூட இல்லாத நிலைப்பாடுகள் இருக்கும். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க அதுல குறிச்சு காட்டிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு புள்ளிகள் அங்க போடுவாங்க. சரியாவில்ல? ஓகே சார். ஓகே. அடுத்தது பாலி நகரம். இந்தோனேசியாவில் இருக்குது பாலி நகரம். சார் இந்தோனேஷியால தானே அது லக்கி லக்கி எரிமலை இருக்குது? என்னண்டு? இந்தோனேஷியால ஒரு எரிமலை இருக்குது, அது என்ன சார்?
இந்தோனேசியாவில் இருக்கிற எரிமலையா? ஓ சார். இப்ப இந்தோனேசியாவில் பிள்ளைகள் நிறைய எரிமலை இருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொல்றது? இப்ப பெரும்பாலும் இந்தோனேசியாவில் நிறைய எரிமலைகள் இருக்குது. இப்ப இந்த பாரணம் இல்லைங்க, கிட்டடியில வெடிச்சது ஒரு இந்தோனேசியாவில் ஒரு எரிமலை. இப்ப நான் உங்களுக்கு பிள்ளை அந்த கிட்டடியில ஒரு எரிமலைகள் வெடிச்சது தெரியுமா? இப்ப என்னன்னு சொல்றது? சிசிலி தீவுல, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியில, இந்தோனேசியாவில, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜப்பான்ல, அப்படி கிட்டடியில ஒரு எரிமலைகள் நிறைய வெடிச்சது தெரியுமா? அதுகளை நான் உங்களுக்கு தேடி சொல்றேன். அதுல என்னென்ன அந்த எரிமலைகள் உங்களுக்கு வெடிச்சதுன்றதுக்குரிய மாதிரி நான் அதையும் ஒரு பிடிஎஃப் செய்து கொண்டிருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரியா பிள்ளை? ஓகே சார். சில டைம்ல உங்களுக்கு அப்டேட்ல வச்சு கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. இந்த சொல்லுங்க. அந்த போர்த்துக்கல் இஸ்பானியா துண்டு ஃபுல்லா சைபீரியன் தீவு கட்பமா? என்னண்டு? அந்த சைபீரியன் தீவு கட்பம் வந்து அந்த போர்த்துக்கல் இஸ்பானியா ஃபுல்லா வருமா? ஓ, ஃபுல்லா வரும். எல்லாத்துக்கும் நீங்க ஃபுல்லா தான் அடிக்க வேண்டி வரும். அது அப்படித்தான் ஐபீரியன் அல்லது சைபீரியா தீபகற்பம் சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? அது எல்லாத்துக்கும் தான் நீங்க ஃபுல்லா கலர் அடிச்சு காட்ட வேணுமே. அது ரெண்டும் சேர்ந்து தான் சொல்லுவாங்களே. ஓகே சார். அடுத்தது சீனா. பெரும்பாலும் நாடுகள் கேட்கும் போது உங்களுக்கு அந்த பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. சரிதானே? இப்படி இதில் இருக்கிற சின்ன 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 நாடுகள், இப்போ லிபியா, அதே நேரத்தில் கயானா, அப்படி பேரு, ஈக்குவடோர், அப்படி மெக்சிகோ, அப்படி சின்ன சின்ன நாடுகள் தான் கேட்பாங்களே ஒழிய இப்படி பெரிய நாடுகள் எல்லாம் கலர்த்துட்டு எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. சரிதானே? சரிதானே? இப்ப சீனாவுக்கு இதுக்கு அவ்வளோத்துக்கும் கலர் அடிச்சு கொள்ளுங்க. சீனாவுக்கு இப்ப உங்கள்ட்ட சொல்லுவாங்க பிள்ளை டீச்சராக்கள், இந்த புள்ளி வச்சு நாடை காட்ட சொல்லி, புள்ளி வச்சு நாடு காட்டுறது பழசி. சரிதானே? இப்ப 2024ஆம் ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க வந்து எப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை அந்த நாட்டுக்கு ஃபுல்லா கலர் அடிச்சு காட்ட சொல்லி, அப்படின்னு காட்டினா தான் இனிமேல் புள்ளிகள் கொடுப்பம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இனிமேல் இந்த புள்ளி வச்சு காட்டாம பிளாக் கலர்ல ஃபுல்லா அடிக்க வேணுமே. ஏனென்றால் இந்த புள்ளி வச்சு காட்டுறது வந்து குறிப்பிட்ட இடத்தை மட்டும் காட்டுற மாதிரி இருக்குதாமா. அந்த இடங்கள்ல இந்த நகரங்களையோ அல்லது ஏதாவது ஒரு பிரதேசத்தையோ புள்ளி வச்சு காட்டும் போது அதை மட்டும் அடையாளப்படுத்தமா இருக்குதாம்னு சொல்லி அதை இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகவே பிளாக் கலர் அடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. சரியா இல்லையே? டீச்சராக சில டைம்ல நீங்க இப்ப ஃபுல்லா கலர் அடிச்ச டீச்சராக புள்ள போடுவாங்க. நீங்க 2024ஆம் ஆண்டுக்குரிய ஸ்கீமை கொண்டே காட்டுங்க. டீச்சர் இப்ப இதுல இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க, இது பழசியான டீச்சர்னு சொல்லி சொல்லுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். அவ்வளோத்தையும் கலர் அடிச்சு காட்டுங்க. ஓகே சார். ஓகே. அடுத்தது எங்களுடைய கடந்த கால பாஸ் பேப்பர்கள் எடுங்க. சார் ஒரு டவுட் உண்டு கேட்கவா? கேளுங்க பிள்ளை. அது G7 மாநாடு இன்னைக்கு தானே, அது என்ன சார்? அது G7 மாநாடுன்றது பிள்ளை முக்கியமான சில என்ன சொல்றது பொருளாதாரத்துல வல்லரசாக காணப்படுகின்ற நாடுகள் ஒன்றாக சேர்ந்து நடத்துற நாடுதான் இந்த G7 மாநாடு. சரிதானே? இந்த மாநாட்டுல பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றங்கள், அந்த நாடுகளினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள், சரிதானே, இப்படி நிறைய விஷயங்கள் அந்த நாடுகள்ல வந்து கலந்துரையாடுவாங்க. இப்ப இந்த G7ல இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றியான படுபயங்கரமான நாடுகள். சரிதானே? இப்ப ஜப்பான், ஐக்கிய அமெரிக்கா, சரிதானே, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீனா, இப்படி 7 நாடுகள் அதோட சேர்ந்து இருக்குது. கனடா சேர்ந்தது திருப்பி விலகி போயிட்டு அந்த கனடா. சரிதானே? அப்படியான அந்த 7 நாடுகள் இருக்குது. அந்த பிரான்ஸ், இப்படியான 7 நாடுகள் சேர்ந்துதான் இந்த G7 மாநாட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு தெரியும். இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது இல்லையா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஈரானுக்கு உண்மையிலேயே பின்விளைவுகள் சந்திக்காம சும்மா அவங்கள்ட்ட இருக்கிற ஏவுகணைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து 2ஆம் 3ஆம் உலகப் போரா மாறப்போகுது. நீங்க இருந்தா பாருங்க, இந்த 3ஆம் உலகப் போரா இது வெடிக்கும்.
இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? இப்ப இந்த இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் உடையும் என்றால், இப்ப இஸ்ரேல் அழிஞ்சிட்டு வைங்களேன், இஸ்ரேலே இல்லைன்னு வைங்களேன், இஸ்ரேலே இல்லை நம்மட உலகத்துல இருந்து இல்ல அடிச்சு கிடிச்சு தரமட்டமாயிட்டாங்க வைங்களேன். எங்களுக்கு முதலாவது ஊசி வராது, தடுப்பூசிகள் அதுகள் வராது, ஃபேஸ்புக் வராது, வாட்ஸ்அப் வராது, டிக்டாக் வராது, சோசியல் மீடியா எல்லாம் பிளாக். அடுத்து நாங்க பயன்படுத்துற முக்கியமான உணவுப் பொருட்கள் பிளாக். சரிதானே? சில நாடுகளினுடைய பொருளாதாரம் பிளாக். அடுத்தது எண்ணெய் வளங்கள் சிலதுகள் வந்து பிளாக். இது இப்படி நிறைய பிரச்சனைகள் வேற. இது சில நாடுகள் வந்து அதை பத்தி யோசிக்கிறாங்க இல்ல. இப்ப இதுல சில நாடுகள், இஸ்ரேல தங்கி கொண்டிருக்கிற சில நாடுகள் என்ன செஞ்சிருக்காங்கண்டா, இதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நிற்கிறாங்க. ஏனென்றால் இப்ப தெரியும் எங்களுக்கு, இஸ்ரேல் வந்து நிறைய நாடுகளுக்கு ஒரு பொருளாதார ஒரு ஊக்குவிப்பாளர்களாக இருந்திருக்காங்க. இன்னொன்று, இந்தியா யார பக்கம் என்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை இந்தியாவுட்டையும் இருக்குது. நிறைய இது என்னன்னு சொல்றது, ஏவுகணைகள்ல இந்தியாட்டையும் இருக்குது, அணு ஆயுதங்களும் வச்சிருக்கிறாங்க, ஐக்கிய அமெரிக்காவிட்ட இருக்குது. அப்ப இந்தியா யாரோட பக்கம் போய் நிற்பாங்கன்னு பார்த்தால் இவங்களுக்கு இங்க பிரச்சனை வரும். ஏனென்றால் எங்களை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தான் எங்களுக்கு முக்கியம். இவங்க ஈரான்ன்றதை விட நாங்க பொருளாதாரத்துல போய் சிக்கொண்டு நிக்கிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கை கொடுத்தவங்க இஸ்ரேல். அந்த நன்றியை நாங்க மறக்க கூடாது. இப்பயும் விலங்குதானே. இப்ப அவங்க வந்து ஒரு கெட்டாக்கள், அவங்க ஒரு இதா இருந்தாலும் நிறைய நாடுகள் பொருளாதாரத்துல பின்னடைவு போன சந்தர்ப்பங்கள்ல கை கொடுத்து உதவுன ஒரு நாடு தான் இஸ்ரேல். அதே மாதிரி ஐக்கிய அமெரிக்காவுக்கு நிறைய சப்போர்ட் பண்றதும் ஒரு இஸ்ரேல் தான். அப்ப அதனால இப்ப நீங்கள் இப்ப உதாரணமா இருங்களேன், இப்ப உங்களோட ஸ்கூல்ல இருக்கிறீங்க. இப்ப 2 பேருக்கும் இடையில நிறைய சண்டை வந்துட்டு வைங்களேன். இப்ப 2 பேருக்கும் இடையில உங்களுக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் சண்டை வந்துட்டு வைங்களேன். இப்ப நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பேனை, குப்பி அப்படி இப்படி நிறைய உதவி செஞ்சிருப்பீங்க. நீங்க அவங்களோட சண்டை பிடிச்சாலும் அவங்களுக்கு கொண்டு ஒரு மனிதாபிமானம் இருக்கும். இப்படி நாங்க ஒரு என்ன பின்னடைவுல இருந்த சந்தர்ப்பங்கள்ல, நான் படிக்க தெரியாம இருந்த சந்தர்ப்பத்துல எனக்கு ஒரு விஷயத்தை காட்டி தந்து படிப்பிச்சு தந்து என்ன ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தவள்ன்ற ஒரு 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 பக்குவம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கும். அதான் நிறைய நாடுகள் இப்ப இங்க செய்யறேன்னு சொல்லி முடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு போறதா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் போடுறோம். அதால இவங்க சொல்றாங்க 2 நாடுகளையும் கதைச்சு நீங்க ஒரு உடன்படிக்கைக்குள்ள வாங்க, இந்த யுத்தத்தை முதல் நிப்பாட்டுங்கன்னு கேட்டா, ஈரான் என்ன சொல்றாங்க என்றால், இல்ல நாங்க வர மாட்டோம், நாங்க இஸ்ரேலுக்கு பாவம் பார்க்க மாட்டோம், இஸ்ரேலை தாக்குவோம் நிற்கிறாங்க. இதே மாதிரி தான் ஜப்பானும் சரி, 2ஆம் உலக யுத்த போர்ல ஜப்பானும் இப்படித்தான் பெரிய சண்டித்தனம் காட்டிக்கொண்டு நின்றது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்காவை கடிச்சு ஐக்கிய அமெரிக்கா போட்டு இங்க ஹீரோஷிமா நாகசாகி தாக்கி இன்றைக்கு பெரிய பிரச்சனை வந்து நின்றது. அதுக்கப்புறம் ஜப்பான் யோசிச்சது நம்ம சும்மா கொண்டு ஐக்கிய அமெரிக்காவை தாக்கிட்டோம். இதே போலதான் இப்ப ஈரான் நிக்குது. சரிதானே? இப்ப எல்லாம் இப்ப G7ல இருக்கிற மாநாடுகள் சேர்ந்து அடிச்சிடும், ஈரானை கதை முடிஞ்சிடும். ஈரான் வந்து அவங்களுக்கு முக்கியமான நாடுகள் இல்ல. பொதுவாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வளங்கள் இருக்கிற ஒரு நாடு. இப்ப அதைத்தான் அவங்க பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. இப்ப எண்ணெய் வளங்கள்ன்றது வந்து இப்ப இலத்திரனியலுக்கு மாறி இருப்பாங்க என்றால், இப்ப எல்லாரும் இலத்திரனியலுக்கு மாறி இருப்பாங்கடா, ஈரானை இப்பயோ போட்டுருக்கும். அப்ப யோசிச்சு கொண்டு இருக்காங்க இப்ப எண்ணெய் வளத்துக்காண்டித்தான். அப்படி நிறைய விஷயங்கள் பிள்ளைகள், ஒரு நாடு இன்னொரு நாடை பகைக்கலாம். ஏன்னா நாங்க பூகோளமயமாக்கத்துக்குள் உட்பட்டு நிற்கிறோம். இப்ப நாங்க படிச்சிருக்கோம். இப்ப பூகோளமயமாக்கத்துக்குள்ள நாங்க எல்லாரும் பின்னிப்படைந்து தான் நிக்கிறோம். ஒரு நாடு பகைச்சா இன்னொரு நாடு. இங்க பாருங்க, எங்க இலங்கையில இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கும்போது ஏன் நீங்க பெட்ரோலுக்கு லைன் வருதுன்னு கேட்டால் மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் பெற வேணும். மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்குது. ஈரானுக்கு அடுத்தது யாரு எங்களை தாக்குவானா, அவனை தாக்குவானா, இவனை தாக்குவானன்றது. இப்ப கிட்டடியில தெரியும், சவுதி அரேபியாவுக்கு பிள்ளைகள் தெரியும் இந்த விஷயம் எல்லாம். என்ன நடக்குது, ஏது நடக்குது, எங்க போகுது, எங்க வரப்போகுதுன்ற சவுதி அரேபியா வடிவ படிச்சு வச்சிருக்கிறானுங்க. என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அந்த சவுதி அரேபியா மன்னர் இல்லையா, அவர் வந்து என்ன செய்யறாரு, ஐக்கிய அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டுக்கு போறாரு. காரணம் என்ன, நிறைய உதவிகள், பண உதவிகள் அப்படி எல்லாம் செய்யறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இவங்களை பகைக்க மட்டும் நமக்கு பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும் இல்ல வடிவா. உதாரணமா பிள்ளைகள், உங்களோட தகப்பன் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப அவர் போய் ஒரு ஆளோட சண்டை பிடிக்கிறார். பிடிச்சா யாருக்கு அடி விழும்? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கு தான் அடி விழும். இப்ப யாரோ சண்டை பிடிக்க போனவனுக்கு யாரோ பாதிக்கப்படுற மாதிரி தான் இப்ப இந்த நாடுகள். இப்ப 2 அரச தலைவர்களுக்கு இடையில அதை 2 ஒரு முரண்பாடு வருகின்ற போது டக்குன்னு பேசி அதை முடிச்சிட வேணும். இல்லாட்டி அங்க நிக்கிற யாரு பாதிக்கப்பட போறாங்க? அந்த மக்கள் தான். அந்த மக்களுடைய உயிர், அங்க அந்த மக்களுடைய உடைமைகள் எல்லாம் அழிய போகுது. இது ஒரு பேசி முடிவுக்கு வாது கெட்டிக்காரத்தனம். இவங்க இப்ப 2 பேரும் உடன்படிக்கைக்கு வர மாட்டான்றாங்க. G7 நாடுகள் சேர்ந்து அடிக்கும் என்றால் அது பெரிய 2ஆம் உலக அடுத்தது வடகொரியா இப்ப நிக்குது. வடகொரியா இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டா நிக்குது. நாங்க வருவோம் உங்களுக்கு சப்போர்ட்டா, ஈரானுக்கு சப்போர்ட்டா வடகொரியா நிக்குது. இப்ப இது 2ஆம் உலக யுத்தத்துல போய் நிக்கும் பாருங்க. 3ஆம் உலக மகா யுத்தத்துல போய் நிக்க போகுது. இப்ப இதான் நடக்க போகுது இப்ப சம்பவம். இதுல இந்தியா வராதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்தியா இதுல பங்கு கொள்ள மாட்டாங்க. சில நாடுகள் இதுக்கு போக மாட்டாங்க. ஏனென்றால் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய டெக்னாலஜிலையும் பெரிய பெரிய பணபலங்கள்லையும் கூடு நாக்கள் தான் இவங்க. அப்ப இதோட போயிட்டு இவங்க நின்றெல்லாம்
இது செய்ய மாட்டோம். ஆனா நாங்க பாதிப்போம். அது ஒரு கதையும் இல்லை. இப்ப எங்கட நாடும் இதால பற்றி ஒரு பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துல நிக்குது. சரிதானே? இப்ப அந்த வீட்டோ இந்த 7 G7 நாடுகள்ல முக்கியம் இதெல்லாம் நாங்க இப்ப கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். இந்த கனடா இப்ப கனடாவும் கிட்டத்தட்ட திருப்பி சேர்ந்திருக்காங்க. கனடா, பிரான்ஸ், அதே நேரத்துல ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அடுத்து ஐக்கிய அமெரிக்கா, அப்படி ஒரு 7 நாடுகள் சரிதானே? சேர்ந்துதான் இந்த G7 நாடுகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுமையா இருந்து பார்த்து தான் தெரியும். இந்த 6 நாளா தொடருது. பிள்ளை நீங்க அந்த ஜென்ரல் நாலேஜுக்கு கொஞ்சம் இதுகளை விஷயங்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஏன்னாடா இந்த ஜென்ரல் நாலேஜுக்கெல்லாம் உங்களுக்கு இப்படி இந்த தற்காலத்தில் நடக்கிற அப்டேட் விஷயங்கள் எல்லாம் வச்சு கேட்பாங்க. கொஞ்சம் அப்டேட் விஷயங்கள்ல கொஞ்சம் இருந்து கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, இந்த 22 23வது வினா. 2022 23ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற வினாவில் 26வது வினா பார்த்தோம் நினைக்கிறேன் இல்லையா? ஓ சார் பார்த்துட்டேன். 28வது பிள்ளைகள் பார்க்க வேணும். ஓ சார் 28 தான். ஓகே. சரி, இந்த முறை உங்களுடைய 2025ஆம் ஆண்டினுடைய எக்ஸாம் பேப்பர்கள்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வினா இடப்பெயர்வு. இடப்பெயர்வு நான் சொல்லியிருக்கேன். இந்த முறை உங்களுடைய பேப்பர்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். மிக முக்கியமானது சனத்தொகையில மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றுதான் இந்த இடப்பெயர்வு. அப்ப இடப்பெயர்வு எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கேட்டுக்கொண்டு வர சந்தர்ப்பம் இருக்குது. 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டும்தான் இந்த இடப்பெயர்வு எங்களுக்கு கேட்க வச்சிருக்கிறாங்க. சில வேளைகள் செகண்ட் பார்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று இருக்குது. அப்போ இடப்பெயர்வுகளை நீங்க செய்ய வேணும், கட்டாயம் படிச்சுக்கொள்ள வேணும். 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டும்தான் இடப்பெயர்வு என்ற ஒரு வினா பகுதி கேட்கப்பட இல்லை. கட்டாயமாக கேட்கப்படுற ஒரு வினா 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் கேட்கலன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேணும். இவங்க சில வேளைகளில் செகண்ட் பார்ட்டுக்கு போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அல்லது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 வினா அல்லது ஒரு வினாவை போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த முறை உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இடப்பெயர்வு கட்டாயம் வரும். அதை நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேணும், படிச்சுக்கொள்ள வேணும். இப்போ இங்கே 28வது வினா வந்து பாருங்க, உலக குடித்தொகையின் அதிகரிப்பில் செல்வாக்கு செலுத்தும் பிரதான காரணிகள் 2 தெரிவு செய்க. இப்போ உலக குடித்தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செல்வாக்கு செலுத்து உலக குடித்தொகையினுடைய அதிகரிப்பில் செல்வாக்கு செலுத்துகின்ற பிரதான காரணி என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? உலக குடித்தொகை வந்து அதிகரித்து கொண்டு போறதுல மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்னவா இருக்கும்? இடப்பெயர்வு. இல்ல இடப்பெயர்வுன்றதை விட பிறப்பு இறப்பு தான் நீங்க கூடுதலான செல்வாக்கு செலுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இப்ப இடப்பெயர்வுன்றது வந்து சில டைம்ல நடக்கலாம், சில டைம்ல நடக்காமலும் இருக்கலாம். ஒரு உலகத்தினுடைய குடித்தொகை அதிகரிப்புல மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்துறது இந்த பிறப்பும் இடப்பெயர்வும் தான். பிறப்பும் இறப்பும் தான். அப்ப பாருங்க, பிறப்புகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. முதலாவது பாருங்க, இடப்பெயர்வு எண்ணிக்கை அதிகரித்து இறப்புகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைதல். இது வருமா எங்களுக்கு? வராது. வராது. இரண்டாவது, பிறப்புகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருத்தல். இறப்புகள் எங்களுக்கு அதிகரித்து கொண்டு போகும்போது எங்களுக்கு சனத்தொகை வந்து அதிகரிக்குமா? அதிகரிக்காது. மூன்றாவது, பிறப்புகளின் எண்ணிக்கை நிலையாக காணப்படுதல் மற்றும் இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரித்தல். இதுவும் எங்களுக்கு வராது. பிறப்புகள் எங்களுக்கு அதிகரித்தான் எங்களுக்கு என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் சனத்தொகை வந்து அதிகரிப்பு ஏற்படும். இறப்புகளின் எண்ணிக்கையை விட பிறப்புகளின் எண்ணிக்கை உயர்வாக காணப்படுதல். எது வரப்போது எங்களுக்கு சரியான விடையாக? 4வது இல்லையா? 5வது வருமா? பிறப்புகளின் எண்ணிக்கையிலும் இறப்புகளின் எண்ணிக்கையிலும் சமமாக காணப்பட எங்களுக்கு சனத்தொகை அதிகரிப்பு வருமா? இங்க வராது. எது வரப்போது எங்களுக்கு சரியான விடையாக? 4வது வரப்போகுது. அதாவது இறப்புகளின் எண்ணிக்கையினை விட பிறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போற சந்தர்ப்பத்துல தான் எங்களுக்கு சனத்தொகை அதிகரிக்க ஏற்படும். இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் சிறப்பு எங்களுக்கு இடப்பெயர்வுக்குள்ள வராது? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் ஒரு நாட்டுல செல்வாக்கு செலுத்தும் இடப்பெயர்வு உலக நாடுகளில் செல்வாக்கு செலுத்துமா? இப்ப உதாரணமா மொத்தமா வந்து பாருங்களேன், இப்ப உதாரணமா இதுக்குள்ள வந்து 1000 பேர் இருக்காங்க உலகத்துல, சும்மா உதாரணத்துக்கு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. சின்ன கணக்குல போட்டா தான் உங்களுக்கு விளங்கும். 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இலங்கையில் இருக்கிற ஒரு ஆள் இந்தியாவுக்கு போறதாலேயோ அல்லது வந்து ஜப்பானுக்கு போறதாலேயோ அல்லது வந்து கனடாக்கு போறதாலேயோ இந்த 1000 சனத்தொகைன்றது வந்து மாறுபட்டு கொண்டிருக்குமா? என்ன பிள்ளைகள்? மாறுபடாது. இதுல வந்து 1000 சனத்தொகைன்றது இந்த உலகத்துக்குள்ளானே நடந்து கொண்டிருக்கும். நீங்க எங்க இருந்து எங்க போனாலும் அங்க 1000 சனத்தொகை தான். நீங்க எந்தெந்த நாட்டுக்கு மாறினாலும் உலக சனத்தொகை 1000 தான் இருக்கும். அதுல எதுவும் மாற்றங்கள் எதுவும் வருமா? வராது. அப்ப அதனாலதான் நாங்க இங்க இடப்பெயர்வை வந்து கதைக்காம இறப்பையும் பிறப்பையும் வச்சு கதைக்கிறது இந்த சனத்தொகை அதிகரிப்பில மிக பொருத்தமானதாக இருக்கும். அதைத்தான் நாங்க இடப்பெயர்வை இங்க வச்சு கதைக்கிறது இல்லை. அடுத்தது 29வது, தொழிலாளர் வெளி இடப்பெயர்வு காரணமாக இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு கிடைக்கும் நன்மையாக அமைவது. எது வரப்போது எங்களுக்கு? நாட்டின் தனிநபர் வருமானம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தல். என்னண்டு வேலை இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தல். வெரி குட். எங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால், முதலாவது
வெளியிடப்பெயர்வுண்டா என்ன பிள்ளைகள்? வெளியிடப்பெயர்வுண்டா இங்க என்னத்தை சொல்ல வாரம்? வெளிநாட்டுக்கு நாட்டிலிருந்து வெளியே போறது. சர்வதேச நாடுகளுக்கு இடையில வேற நாடுகளுக்கு இடம்பெயர் இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு நாட்டில இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு இடம்பெயர்றதான் வெளி இடப்பெயர்வு என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உதாரணமா இலங்கையில இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கோ அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கோ என்ன செய்யறது? பயணிக்கிறது. அப்படி பயணம் செய்யறதை நாங்க சொல்லுவோம் வந்து வெளி இடப்பெயர்வு என்று சொல்லுவோம். உள்ளிடப்பெயர்வுன்றது எங்களுடைய இலங்கைக்குள்ளேயே எந்த ஒரு மாகாண மாவட்டத்துக்குள்ள நாங்க பயணம் செய்யறதை நாங்க சொல்லுவோம் வந்து உள் இடப்பெயர்வுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப வெளி இடப்பெயர்வுகள் என்று சொல்லும் போது நாங்க ஒரு நாட்டில இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு பயணம் செய்யறதை தான் நாங்க இங்க வெளியிடப்பெயர்வுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப எங்களோட நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, இப்ப வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்படி இந்த வேலை செய்கிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு நாட்டில இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போறாங்க. சரிதானே? ஒரு நாட்டில இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போறதால எங்களோட இலங்கைக்கு என்ன லாபம் பெறும் தான் இங்க கேள்வி. அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு இங்க? வேலை இல்லாத பிரச்சனைக்கு வேலை இல்லாத பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்ப நீங்க சில பேர் சொன்னீங்க ஒரு நாட்டினுடைய தனிநபர் வருமானத்துல வந்து முனைப்பான அதிகரிப்பு ஏற்படும் சொல்லி. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் வேலைக்கு போறாங்க. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. ஆனா அவங்களுடைய குடும்ப வறுமைகள் வந்து என்ன சொன்னா இல்லாமல் ஆக்கப்பட்டு இருக்குதா? இல்ல. குடும்ப வறுமைகள் வந்து இல்லாமக்கப்படுறதுன்றது சரியான குறைவு. இப்ப வெளிநாட்டுக்கு போறோம்னு சொன்னா சும்மா அங்க காலுக்கு மேல காலை போட்டு காசு கொடுப்பானா? இல்ல. அங்க போய் கஷ்டப்பட்டு உழைச்சி, அங்க அந்த வெயிலுக்குள்ளேயும், அங்க இருக்கிற தூசு புயலுக்குள்ளேயும், அங்க இருக்கிற எல்லா விஷயங்களுக்கையும் தாக்குப்பிடி தான் உழைப்பாங்க. அப்ப அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற சந்தர்ப்பங்கள்ல கூட இந்த வீட்டினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஒரு சரியானதொரு தன்மையாக வந்து அமையாது. அவங்க அங்க கொடுக்குற பணம், அங்க கொடுக்குற வேலை, அதுகளை பொறுத்து தான் உங்களுடைய தனி வருமான அதிகரிப்பு வந்து இருக்கும். சரிதானே? அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் இங்க தனிநபர் வருமானத்தினுடைய தன்மைகளை வந்து அதிகரித்து காட்டும். அப்ப இங்க தொழிலாளர் இடம்பெயர்ந்து கொண்டு போறதால இலங்கையில வந்து வேலை இல்லாத பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கும். இது மிக முக்கியமான ஒரு தன்மைகளாக வந்து இங்க அடையாளப்படுத்தப்படுகிறது. இப்ப இலங்கையில பிள்ளைகள் கல்வி கண்டு இதுவரைக்கும் சரியான கொள்கைகள், சரியான திட்டமிடல்கள், சரியான நடைமுறைகள் இதுவரைக்கும் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. வேலை வாய்ப்புகளுக்கு இல்ல, இளைஞர்களுக்கு இல்ல, கனிய வளங்களை சரியான முறையில பயன்படுத்த இப்ப இதுல என்ன பிரச்சனை? இவங்களுக்கு சரியான திட்டமிடல் இல்லை. முதலாவது பிள்ளைகள் நீங்க படிப்பீங்க யூனிவர்சிட்டிக்கு போனால், ஒரு நாட்டில அதிகளவான பட்டதாரிகளை உருவாக்குறது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை தான். அது இந்த நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. அதை லிமிட் பண்ண வேணும். முதல் ஆரம்ப காலங்களில் வந்து பிள்ளைகள் கோட்டா அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு எடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் எடுக்கிற மாதிரி தான் முதல் யூனிவர்சிட்டிக்கு எடுத்தவங்க. இப்போ உதாரணமா 4 பாடம் அந்த காலப்பகுதி 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு 4 பாடம் 4 பாடம் இருக்கும். அதுல குறிப்பிட்ட பாடங்களுக்கு மேல் எடுக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மற்ற இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பாடுபட்டு உழைப்பாங்க. ஒன்று விவசாயமோ அல்லது வெளிநாடுகளுக்கு போறதோ இந்த செயற்பாடுகள்ல இதுலயும் ஒன்றுக்கு செய்வாங்க. அப்ப இந்த நாடுகள்ல முதல் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அப்ப கட்டித்தனமா படிக்கிறவங்களுக்கு இங்க படபடபடன்னு வேலை வாய்ப்புகளும் கிடைச்சது. நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகரிச்சது. நாடு வளமிக்க நாடாக இருந்தது. இதுக்கு பிறகு வந்த சில முக்கு கூட்டங்கள் என்ன செஞ்சு விட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், பல்கலைக்கழகத்துக்கு அதிகமான மாணவர்களை வந்து உள்வாங்கினாங்க. எங்களுக்கு தெரிய வேணும், இந்த முதலாவது பிள்ளையை நாங்க ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அனுப்பும்போது புத்திசாலியா அனுப்ப வேணும். இப்ப இங்க இருந்து நாங்க அங்க அனுப்பும்போது ஒன்றுமே தெரியாத அனுப்புறோம், அவனுக்கு திட்டமிடல் இல்லை. இப்ப இங்க அதிகமான 45,000 பேர் எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப 90,000 பேர்ல 45,000 பேர் எடுத்து 45,000 பேர் தான் வெளியே நிற்கப்படுறான். அவன் 2ஆம் தரம் 3ஆம் தரம் எழுதியும் போறான். இப்ப யூனிவர்சிட்டி போய் படிச்சு இருக்கும்போது உழைக்கிற காலங்களை படிப்புக்கு செலவழிக்கிறோம். அப்ப யாரு நாட்டுக்கு உழைக்கிறது? சிறுவர்களும் முதியவர்களும் தான் நாட்டுக்கு உழைச்சு கொண்டிருக்கிறதுண்டா. இதெல்லாம் எங்களோட நாடு இன்னும் பொருளாதாரத்துல வந்து மீழ்ச்சி அடையே இல்லை. இது இளைஞர்களுக்கான சரியான திட்டமிடல்களை உருவாக்க வேணும். குறிப்பிட்டு கெட்டித்தனமா படிக்கிறவனுக்கு அவ்வளவு பேர். இப்ப அடுத்தது எக்ஸ்டர்னல் டிகிரி அள்ளி கொடுக்கிறது. சரி, இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு இழுக்காடுகள். இதெல்லாம் முதல் படபட நிப்பாட்ட வேணும். முதல் இதுகளெல்லாம் நிப்பாட்டிட்டு இவங்களெல்லாம் உழைக்க வச்சால் இன்னுக்கு நாடு எங்களோட நாடு எங்கேயோ போய் நிற்கும். இதெல்லாம் எங்களோட நாட்டில் இருக்கிற மெயின் பிரச்சனை. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள்ன்றது எங்களோட இலங்கை நாடுகள் இதுவரைக்கும் சரியான திட்டமிடல்கள் இல்லை. அப்ப இது எங்களோட இலங்கையில வந்து சரியான முறைக்கு வந்தாதான் எங்களோட நாட்டினுடைய அபிவிருத்தியும் எங்களோட நாட்டினுடைய என்ன சொல்றது பொருளாதாரங்களும் சரியான வகைக்கு வரும். அப்ப இங்க தொழிலாளர்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் கேட்டாலே அது நாங்க வேலை வாய்ப்பை தான் கவனத்தில் எடுக்க வேணும். சரியா பிள்ளைகள்? ஓகே. இந்த முறை பிள்ளைகள் இடப்பெயர் வரும். கொஞ்சம் இந்த இடப்பெயர்வுகள், சுற்றுலா கைத்தொழில்கள், பூகோளமயமாக்க நடவடிக்கைகள் 2021 ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கிறேன் பெரும்பாலும் பூகோளமயமாக்கத்துக்கு COVID-19
வச்சுக்கொண்டு அதுல வினா ஒன்று கேட்டவங்க. சரிதானே? COVID-19 வச்சுக்கொண்டு என்ன செஞ்சவங்க, இந்த பிள்ளைகள்கிட்ட வினா கேட்டவங்க. அப்ப இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சது, இதற்கு சில பேருக்கு விட எழுத தெரியாம முழிச்சிருக்குங்களே, என்னென்ன அப்டேட் விஷயங்கள் இல்லை தான் இவங்கள்ட்ட. அப்ப அதால சில விஷயங்கள் இந்த என்னன்னு சொல்றது, சில விஷயங்களுக்கு நீங்க அப்டேட் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்றது உங்களுக்கு நான் இல்லை. 2019 இந்த 2021 இங்க பாருங்க. இப்ப சார் இதுல பாருங்க, இப்ப பாருங்க பூவுடைமைமாக்கத்துல இங்க பாருங்க, தற்போது இடம்பெறும் அந்த 2022 கலப்புதுல தற்போது இடம்பெறும் COVID-19 பெருந்தொற்று பூகோளமயமாதல் செயல்முறையினை எவ்வாறு 3 வழிகளில் பாதிக்கின்றது என்பதனை ஆராய்க. இதுதான் எங்களுக்கு இருக்கிறதுல மிக முக்கியமானது. இப்ப உங்களுக்கு சுற்றுலா கைத்தொழில் வரப்போதுன்றீங்களா, சில டைம்ல இப்படி கேட்கலாம், சுற்றுலா கைத்தொழிலானது இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்து என்பதனை 3 காரணிகளினூடாக விளக்குக என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்ப அதுக்கெல்லாம் நீங்க அப்டேட் விஷயங்கள் தான் வச்சு கொண்டு எழுத வேணும். அப்புறம் அதுக்கு யோசிக்கிறல, என்ன சார் நோட்ஸ் தரையில நாங்க படிக்கையில் எழுதையிலன்னு நிற்கிறேன். அதெல்லாம் அப்டேட் விஷயங்கள்ல சில விஷயங்களை நீங்க படிச்சு கொண்டு இருந்து அதுக்கு என்ன செய்யணும், விடைகள் எழுதி கொண்டு போக வேணும். சொல்லுங்க சார் பிள்ளை, சொல்லுங்க. சார் இப்ப லாஸ்டா நீங்க இப்ப காட்டின கொஸ்டினுக்கு அந்த 3 துறைகளை மெயின் பண்ணி தானே சார் எழுதணும். அதுல இது இந்த இதுக்கு பூகோளமயமாக்கத்துக்கா, பொருளாதாரத்துறை, ஓ கல்வித்துறை இப்ப அப்படித்தானே சார்? பொருளாதாரம், கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதுகளை வச்சு கொண்டு எழுத வேணும். நான் இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சுற்றுலா கைத்தொழில முதல்நிலையில் இருக்கிற நாடுகள்ல வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டேன் நான் சார்ட் உண்டு. அதுல முதலாவது வந்து இந்தியா இருக்குது இல்லையா? எங்களுக்கு அதுல மிக முக்கியமான நாடுகளாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியா என்ற நாடு வந்து காணப்படுகிறது. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜூகே இருக்குது. இலங்கையினுடைய 2வது சுற்றுலா நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூகே. 3வது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது. அதாவது அடுத்தது சைனா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இல்லையா? இப்படி எங்களுக்கு மிக முக்கியமான நாடுகள் வந்து முதல் 10 நாடுகளை உங்களுக்கு நான் அந்த இதுல டேட்டா நேற்று தான் இந்த டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தவங்க. அப்ப அதை நீங்க ஒரு காரியம் செய்ய வேணும், பார்த்து சில இடங்கள்ல வந்து குறிப்புகள் எடுத்துக்கொள்றது உங்களுக்கு நல்ல சரியா பிள்ளைகள்? ஓகே சார் சார். எங்களுக்கு பூகோளமயமாக்கம் வருமா சார்? இல்ல பூகோளமயமாக்கம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்ல. நீங்க அந்த உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் பிள்ளைகள் 13ஆம் ஆண்டுல பொதுவான விஷயங்கள் தான். நீங்க சுற்றுலா கைத்தொழில் நோமலா பாருங்க. போன முறை 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு ஒரு அட்டவணையை போட்டுக்கொண்டு அட்டவணையை பார்த்து எழுதுறதான் போட்டிருந்தவங்க 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. சரிதானே? இந்த 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில பிள்ளைகள் நானும் நிறைய கிளாஸ் வந்து 2023ஆம் ஆண்டுக்கு செய்தனாங்க. நிறைய செமினார்களும் செய்தனாங்க. சரிதானே? ஒரு சொல்றவங்களுக்கு 8 வினாக்களும் கொடுத்த பிள்ளை நாங்க. இந்த 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு 8 வினாவையும் அப்படியே கொடுத்தது. ஏதாவது இப்ப ஒரு 1 choice 2 அப்படி 8 வினாவும் இறுதி பேப்பர்கள்ல சொல்ற பேப்பர் செமினார் என்னதான் கூப்பிட்டு செய்யறதுக்கு அப்ப செய்து கொடுத்தனா அந்த 8 வினாவும் அப்படியே வந்திருந்தாரு. அந்த செமினாருக்கு வந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் எடுத்திருந்ததுகள். இந்த செமினாருக்கு வராத பிள்ளைகளை நான் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது எங்கட இடங்கள்ல. அந்த பிள்ளைகள் அவ்வளவு பேருக்கும் ரிசல்ட்டை பார்க்க மாட்டீங்க. நான் சிட்டியான வகையில் ஏசினான் இந்த மொக்கு கூட்டங்களுக்கு. நாங்க அவ்வளவு அவர் அந்த அவ்வளவு தேடி அவ்வளவு செய்து அவ்வளவு கொடுக்குறார். இந்த பேரல பிள்ளைகள் இதுகள். சில பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு நல்ல மார்க் ஒரு பிள்ளை எடுத்து சொன்னா, அந்த பிள்ளைக்கு ட்ரிங்கோ பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு 12,000 அவங்களோட அப்பா தாய் முஸ்லீம் பிள்ளை ஒரு ஆள் தான். அந்த அவங்களோட அம்மா எடுத்து கதைச்சா என்னோட சார் இப்படித்தான் அந்த பிள்ளை செமினாருக்கு வந்திருந்தது. நீங்க கொடுத்த 8 கேள்வியும் வந்திருந்தது. அந்த 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 அழகத்தான் அந்த பிள்ளை கூட டீப்பா படிச்சு கொண்டு போயிருக்குது. அப்ப அதால அவங்களோட அம்மாட்ட கொடுத்துருக்குது. அது ஒரு நன்றி தானே பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகள் அந்த அம்மாட்ட கொடுத்து அந்த அம்மாவோட அம்மா பெரிய சந்தோஷமா கதைக்கு அந்த பிள்ளைக்கு தான் ஜியோகிராஃபி. சரிதானே? அப்ப அதே மாதிரி தான் சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சொல்ற விஷயங்கள் ஒரு ஆள் சொல்ற விஷயங்கள் அனுபவ ரீதியா சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி எடுக்க வேணும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்ப அந்த சொல்ற விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த சுற்றுலா கைத்தொழிலும் போன முறை கொடுத்து அதை சுற்றுலா கைத்தொழில் வேற மாதிரி தெரியுமா, நான் உங்களுக்கு அட்டவணை மிக இலக்குவான முறைகள்ல அட்டவணையின் அடிப்படையில் போட்டுவாங்க. அட்டவணைக்கு எப்படி விடை எழுதுறது என்னதெல்லாம் நான் உங்களுக்கு இதுக்கு முதல் சொல்லி தந்திருக்கேன். அப்போ ஒரு அட்டவணை நம்ம சும்மா எழுதக்கூடாது. அது சில விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி எழுதுற மட்டும் தான் எங்களுக்கு புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்தது தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களத்தின் அறிக்கையின்படி இலங்கையில் 2012ஆம் ஆண்டு நகர குடித்தொகையில் உயர்வான சதவீதத்தினை கொண்டு 2வது மாவட்டம் எது? களுத்துறை. எது வரப்போகுது எங்களுக்கு? களுத்துறை வரப்போகுது இல்லையா? களுத்துறை எங்களுக்கு சனத்தொகையில வந்து 2வது இருக்கிற நகரமாக மாற இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் டேட்டாவை பெறுங்க. டேட்டாவை போய் பார்ப்போமே. இப்ப ஒவ்வொரு ஆண்டுகளையும் வந்திருக்கிற டேட்டாக்களை போய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இந்த விஷயம் தான் முக்கியம். கட்டிக்காரத்தனமாக எல்லாத்தையும் எடுத்து கடன்னு அலமுறையில இந்த டேட்டாக்கள் இந்த ஆண்டுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்க. குறிப்பாக 2012 இங்க பாருங்க. உங்களோட டேட்டா வாரது இப்ப
2012 2024 ஆண்டு டேட்டா 2012 அதனே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 ஆக்களுக்கு கொண்ட விட்டு ஒரு விஷயம் இந்த டேட்டா சார்ந்து கேட்கிறவங்க கேள்வி சரிதானே. இதுக்கும் 2012 காலப்பகுதி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கும் அதாவது 2020 ஆண்டு காலப்பகுதியிலையும் 2012 அதுக்கு அடுத்த காலப்பகுதியிலையும் கேட்டிருக்காங்களான்றது பார்ப்போம். கொண்ட விட்டு ஒரு வருஷம் தான் கேட்குறவங்க இது டேட்டா. உங்களுக்கு வரலாடி 2026 ஆண்டுகளுக்கு டேட்டா வரும் சரிதானே. அப்ப நாங்க டேட்டாவை படிக்கும் போது கூட 2012 2014 சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் 2012க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேணும் சரியா பிள்ளையன். 2012 ஆண்டு என்னென்ன டேட்டாக்கள் வச்சிருக்கிறாங்களோ அதைத்தான் நீங்க கூட முக்கியத்துவப்படுத்த வேணும். இதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு சொல்ற சில மெத்தட். எல்லா டேட்டாவையும் படிக்காம 2012 ஆண்டு நீங்க பாருங்க. நீங்க உங்களோட இந்த பாஸ் பேப்பரை பாருங்க. 2020 ஆண்டு ஒன்று விட்டு வருஷம் 2019 வரையில 2020 ஆண்டுல 2012 ஆண்டு டேட்டா 2021 வந்திருக்காது. 2021 வரை இல்ல பாருங்க. 2021 வரை இல்ல. 2022 ஆண்டுல ஒரு டேட்டா 2012 ஆண்டு சார்ந்த டேட்டா. 2023 வந்திருக்காது பாருங்க. டேட்டா சம்பந்தமா வந்திருக்காது. 2024 ஒரு டேட்டா 12 ஆண்டு டேட்டா. இதெல்லாம் 2024 ஆண்டுகளுக்கெல்லாம் படிவா சொல்லி கொடுத்தேன் சரிதான். இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி தான் அதுகளுக்கும் இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தது. படிச்சிருந்த பிள்ளை இல்ல ஏத்தரச்சிட்டு நிறைய பேர் எடுத்திருந்தது. 85 பேர்கிட்ட ஏத்தரச்சிட்டு வந்திருந்தது. அந்த சொல்ற விஷயங்களை நோட் பண்ற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். சொல்ற விஷயங்களை நோட் பண்ற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப நீங்க படிக்கும் போது சனத்தொகையில இந்த சும்மா எல்லா டேட்டாவையும் எடுத்து அலம்பாம இந்த 2012 ஆண்டு டேட்டாக்களை முதல் ஃபில்டர் பண்ணுங்க. சரி, இன்னொரு விஷயம் வந்து இந்த சனத்தொகையில எங்கெங்க டேட்டா எடுக்கலாம் என்றால் உங்களுக்கு போய் பார்க்க வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கரண்ட் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டேட்டாக்களையும் நோமலா பார்க்க வேணும். 2012 ஆண்டு டேட்டாவை தான் கூட நீங்க முக்கியத்துவப்படுத்த வேணும். அப்டேட் டேட்டான்றதை விட 2012 ஆண்டு டேட்டா. அப்ப இதுக்கப்புறம் என்ன செய்ய வேணும்? இந்த இதை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சு போட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கதை சித்திரத்து வேற வேணும் சரிதான். அப்படிதான் செய்கிறாரு. இப்ப நான் சொன்னதுக்கு பிறகு உங்களோட டீச்சர்ஸ் கைட் எடுத்து 2012 ஆண்டுல ஒவ்வொரு நகர சனத்தொகையில நகரத்திலையும் போய் பார்க்கணும். நகரங்களையும் சனத்தொகை சார்ந்த டேட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. இலங்கையினுடைய நகரமயமாக்கம் உலகினுடைய நகரமயமாக்கங்கள்ல 2012 ஆண்டு டேட்டாக்களை ஒரு சீட் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு தருவேன். நோட்டுகள் தருவேன். நீங்க யோசிக்காதீங்க. நீங்களும் கொஞ்சம் செல்ஃபா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரியா பிள்ளைகள். ஓகே ஓகே சார். சொல்லுங்க. நகராக்கம் வந்து செகண்ட் பேட்டுக்கு இந்த முறை எதிர்பார்த்தியோ? நகராக்கம் குடியிருப்பு ரெண்டும் சேர்ந்து வரும் இந்த முறை. நகராக்கமும் குடியிருப்பு ரெண்டும் சேர்த்து போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நீங்க நகராக்கத்தையும் படிக்க வேணும், குடியிருப்பையும் படிக்க வேணும் சரிதானே. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு பிரச்சனை. இப்ப விவசாயம் 3 தரம் போட்டிருக்காங்க தொடர்ச்சியா 3 வருடங்கள் தொடர்ச்சியாக போட்டதால இந்த முறை நகராக்கம் குடியிருப்பு தான் போடுவாங்க. ஆனா அதிக காலமா நகராக்கங்கள் போடாம இருக்கிறாங்க. 2022 ஆண்டு காலப்பகுதியில குடியிருப்புகள் போட்டதால இந்த முறை நிறைய பேர் எதிர்பார்ப்பு நகரமயமாக்கத்தான் இருக்கும். ஆனா நீங்க குடியிருப்பையும் சேர்த்து படிக்க வேணும். நகரமயமாக்கம் குடியிருப்பு ரெண்டையும் சேர்த்து தான் படிக்க வேணும் சரியா பிள்ளைகள். ஆனா குடியிருப்பு மிக இலகுவானது இல்லையா. குடியிருப்பு மிக மிக இலகுவான ஒரு பகுதி. ஆனா நீங்க குடியிருப்பையும் சேர்த்து படிக்கிறது கெட்டிக்காரத்தனம் சரிதானே. சார் சொல்லுங்க. சார் நீங்க சொன்னதானே சார் ஒரு டைம் 8 கேள்வி கிட்ட நான் தாரேன், அதை மட்டும் ஃபுல்லா படிச்சா காணும் அப்படின்னு சொல்லி. ஓ ஓ ஓ ஓ இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் இன்னொன்று சஜியன். இப்ப 8 கேள்வியை மட்டும் நம்ம ஆழமா படிச்சு கொண்டு போகாம இப்ப 8 கேள்வியில பொதுவாக 5 கேள்வி வரும் எங்களுக்கு. ஆனால் சொல்ற விஷயங்கள் வரும்போது தம்பி அதுக்கு நீங்க உங்களை பழக்கப்படுத்த வேணும். இப்ப படிக்காம இருக்காம எதிர்பார்ப்புன்றது வந்து ஒரு ஆளுடைய எதிர்பார்ப்புகள் தானே. இப்ப சில டைம்ல வராம விட்டா பாதிக்கப்பட்டு நிக்கிறது யாரு? நீங்களா தான் இருப்பீங்க. இப்ப அதுக்கு தான் சஜின் நாங்க மாடல் பேப்பர் செய்யறது. இப்ப எதிர்பார்ப்பு கடைசி செமினாரை நம்பிக்கொண்டு போகாம நாங்க என்ன செய்யறது? இப்ப குறிப்பா இப்ப 10ஆம் மாதம் மட்டும் மாடல் பேப்பர் செய்ய போறோம். என்ன இப்ப இதுக்கு முன்னுக்கு படிக்கலாட்டி விடுங்க தம்பி. இதுக்கு முன்னுக்கு நான் படிக்கல ஒன்றுமே எனக்கு தெரியாது சரி, அது விட அந்த பிரச்சனையும் முடியுது. நீங்க என்ன செய்ய வேணும்னு சொல்லி பார்த்தால் இப்ப நான் தார விஷயங்களை என்ன செய்ய வேணும்னு சொன்னா நான் உடனுக்குடன் தேடி நிறைய விஷயங்கள் தாரேன் சரிதானே. அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் கட்டாயம் அதுல இருக்கிற விஷயங்கள் அதை அப்படியே ஃபுல்லா படிச்சு கொண்டு போக வேணும் சரிதானே. அவளத்தையும் நீங்க ஃபுல்லா படிச்சு கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மிகச்சிறந்த பெறுவர்கள் வேற சரியா தம்பி. இப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. இது ஒரு பிள்ளை சரிதானே. இந்த 2024 ஆண்டு காலப்பகுதியில வந்த ஒரு பிள்ளை தான் சரிதானே. இந்த பிள்ளையோட பேர் ட்ரோனிகான்ற பிள்ளை சரிதானே. இந்த பிள்ளை சஜீர் மாதி தான். மதரசாவில படிக்க இல்லை. இந்த சஜீர் மாதி
வந்த பிள்ளை தான் இந்த ரோனிகான்ற பிள்ளை. வந்து இருந்துட்டு எனக்கு ஃபோன் எடுத்து அழுதாள். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிள்ளை எனக்கு முதலாவது வந்து ஃபோன் எடுத்து அழுது திஞ்சது பிள்ளை. சரிதானே? அழுதுட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு, சார் நான் உங்களை மட்டும்தான் சார் நம்ப போறேன். தான் நிறைய கிளாஸுக்கு போயிட்டாவான், தனக்கு ஜியோகிராஃபி எந்த விதமான மார்க்ஸ்களும் வருது இல்லையா, 40, 42, 43 அப்படிதான் வருது என்று சொல்லி இந்த பிள்ளை அம்பார பிள்ளை. இந்த பிள்ளையோட விஷயம் மட்டும் சொல்றேன் கேளுங்க. அப்ப அந்த பிள்ளை என்னட்டியே வந்து ஃபுல்லா அந்த பேப்பர் கிளாஸுக்கு வந்தால் இப்ப எத்தனையாவது பேப்பர்ன்னு சொன்னால் 7வது பேப்பர் தான் வந்தாள் அந்த பிள்ளை. சரிதானே? 7வது 8வது பேப்பருக்கு என்னவோ வந்தது எழுத போகுது. ஒரு 2 மாதத்துக்குள்ள எழுத போகுது அந்த பிள்ளை. அப்ப அந்த பிள்ளைக்கு இந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் கட 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 கடன்னு விடயத்தை சொல்லி இவளுக்கு பயம் வந்துட்டு. அப்ப எனக்கு அந்த பிள்ளை சொன்னால், சார் எனக்கு கஷ்டம் சார், இந்த பிள்ளைகளோட அவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்றாங்க, எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு சார், பயமா இருக்குது, நான் தனியா வரப்போறேன் சார் சொல்லலாம். சரி பிள்ளை நீ தனியா வா, பிரச்சனை இல்லைன்னு இந்த பிள்ளைக்கு தனியே இவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 10 மணிலிருந்து 11:30 மட்டும் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி தானே? வரக்கூடிய பகுதிகளை சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைக்கு வந்த ரிசல்ட் வந்து 2AB ஜியோகிராஃபி W இருந்த பிள்ளை வந்து B3 எடுத்தாள். அதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு நான் சொன்னா அது வந்து இவளுக்கு ஒரு மகட வாசகம் மாதிரி. இவள் பாருங்க எப்படி கடவுள் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கான்றது. இந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போடும் போதும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோன் எடுத்தாள். சார் நான் யூனிவர்சிட்டிக்கு போட போறேன் சார், இதில் அந்த பிள்ளை ரிசல்ட் சீட்டு போட்டிருக்குது, அப்போ நான் போட போறேன் சார்ன்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த டிஸ்ட்ரிக்ட்கள் அதில் OA ரிசல்ட்டுகள் அந்த பிள்ளை எனக்கு அனுப்பியிருந்தது. சரிதானே? அந்த பிள்ளையோட ஒரு பிரச்சனை சொன்னால் அந்த பிள்ளையோட பேர் பிள்ளை. அந்த பிள்ளையோட பேர் OL ஒரு பெயர், AL ஒரு பெயர். சதன் OL ஒரு பேர், AL ஒரு பேர் இருக்கிறதால இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய போகுது, யூனிவர்சிட்டி ரிஜெக்ட் ஆக போகுது. இப்போ பிறகு நான் அந்த பிள்ளையோட பேர்லாம் செக் பண்ணி நான் தானே எல்லாம் செக் பண்ணி பிறகு சத்திய கடதாசி ஒன்று முடிச்சு இப்போ இந்த பிள்ளை வந்து அனுப்பியிருக்கிறேன். இதில் வந்து அந்த சத்திய கடதாசி முடிச்சது எங்கேயோ இந்த பிள்ளை எனக்கு இது வரைக்கும் தெரியாது, முகம் கூட எனக்கு தெரியாது இந்த பிள்ளையோட. இது 2024ஆம் ஆண்டு பிள்ளைகள். அப்போ சொல்ற விஷயங்களை யார் பிள்ளைகள் சரியான வகையில் கேட்குதோ அந்த பிள்ளைக்கு நல்ல ரிசல்ட் வரும். சரியா? சரி. இப்போ போன விஷயத்தை பற்றி யோசிச்சு கொண்டு இருக்கிறதுல முட்டாள்தனமான விஷயம். நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி அதை உடனுக்குடன் படிச்சு கொண்டு வாங்க. சரியா தம்பி சஜீர்? நான் சொல்ற விஷயங்களையே நீங்க நோட் பண்ணி படிச்சு கொண்டு வாங்க. சரியா? ஓகே. அடுத்தது பிள்ளைகள் 2023-24ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற வினா பாருங்க. 26வது வினா, பெருமட்டான பிறப்பு விதத்திற்கும் பெருமட்டான இறப்பு விதத்திற்கும் இடையிலான வேறுபாடு காரணமாக குடித்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றத்தினை சரியாக காட்டுகின்ற விடைத்தெரிவு எது? எது வரப்போது? பெருமட்டான பிறப்பு விதம் எது வரப்போது எங்களுக்கு? இயற்கை வளர்ச்சி. எங்களுக்கு தெரிய வேண்டும் குடித்தொகையில் இருக்கின்ற இயற்கை வளர்ச்சி. ஏன் எங்களுக்கு குடித்தொகை வளர்ச்சின்றதுக்குள்ள வராது? இறப்பு வீதம் எங்களுக்கு தெரிய வேணும் இங்க பெருமட்டான பிறப்பு வீதத்திற்கும் பெருமட்டான இறப்பு வீதத்தையும் சார்ந்த கதைக்கும் என்று சொன்னால் அது அதிகமாக இயற்கை வளர்ச்சி வீதத்தை தான் நாங்கள் கூடுதலாக சொல்லுவோம். சரிதானே? இப்ப பிறப்பு வீதத்தை விட இறப்பு வீதம் அதிகரிக்கிறது, இறப்பு வீதத்தை விட பிறப்பு வீதம் அதிகரிக்கிறது சம்பந்தமாக எங்களுக்கு வாரது. இப்ப பிறப்பு வீதம் இறப்பு வீதத்துக்கு இடையிலான வேறுபாடுகளை கதைக்கும். அது கூடலாம் குறையலாம். சொல்றவங்களுக்கு தானே இறப்பு வீதம் சில டைம்ல கூடலாம், சில வீதம் குறையலாம், இறப்பு வீதம் சில டைம்ல கூடலாம், சில டைம்ல குறையலாம். இப்படி இந்த விஷயங்களை பத்தி கதைச்சு கொண்டு போகும் இயற்கை வளர்ச்சி வீதம். ஆனா சனத்தொகை வளர்ச்சி வீதம் இறப்பை விட பிறப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போறது மாத்திரம் கதைக்கும். அதைத்தான் நாங்க இங்க சனத்தொகை வளர்ச்சி வீதம் பண்றோம். இப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் விளங்குது அப்படின்றது. எங்களுக்கு இயற்கை வளர்ச்சி வீதம் என்றது இறப்புக்களை விட பிறப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போறதே சனத்தொகை வளர்ச்சி. இயற்கை வளர்ச்சி வீதம் என்றது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை கதைக்கும். இப்ப உதாரணமா சில நாடுகள்ல பிறப்பு வீதங்கள் குறைந்து இறப்பு வீதங்கள் அதிகரிக்கும். சில நாடுகள்ல இறப்பு வீதங்கள் வந்து அதிகரித்து பிறப்பு வீதங்கள் வந்து குறைவடையும். இப்படி அதனுடைய மாறுபாடுகளை பத்தி கதைக்கும் இந்த இயற்கை வளர்ச்சி வீதங்கள். இதை பத்தி கதைக்கிறத நாங்க இங்க இயற்கை வளர்ச்சி வீதம் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இப்ப சொன்னதுல யாருக்காவது சந்தேகங்கள் எதுவும் எனக்கு தெரியல விளங்கல் என்று யாரும் இருந்தீங்கன்னா பிள்ளைகள் கேளுங்க, நான் விளங்கப்படுத்தி விடுறேன். உங்களுக்கு நான் இப்ப உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற இந்த பால் விகிதமும் அதையும் நான் உங்களுக்கு ஒரு டியூட்டா நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். அதையும் பாருங்க. சரியா பிள்ளைகள்? இந்த பால் விகிதங்கள் சொல்லுங்க. இதை கொஞ்சம் ரிப்பீட் விளங்கப்படுத்துங்க சார். இப்ப எப்படின்னா தம்பி, இயற்கை வளர்ச்சி வீதத்திற்கும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனத்தொகை வளர்ச்சிக்கும் இடையிலான வீதம் எப்படி என்றால் இந்த குடித்தொகை வளர்ச்சி வீதம் என்றது பிறப்பையும் இறப்பையும் சார்ந்துதான் கதைக்கும். எப்படி கதைக்கும் என்றால் இங்க வந்து இயற்கை குடித்தொகை வளர்ச்சி விதத்துல
பிறப்பு விதங்கள் அதிகமாகவும் இறப்பு விதங்கள் குறைவாகவும் இருக்கிறத பத்தி கதைக்கும் இயற்கை வளர்ச்சி வீதம். சாரி, குடித்தொகை வளர்ச்சி வீதம். இயற்கை வளர்ச்சி வீதம் என்றது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை சொல்லும். அது ரெண்டும் குறைந்தும் கூடலாம், சில டைம்ல ரெண்டும் கூடிக்கொண்டு போகலாம், அல்ல ரெண்டும் குறைந்து கொண்டு வரலாம். இதை பத்தி கதைக்கும் இயற்கை வளர்ச்சி வீதம். ஆனா இங்க பிறப்புகள் வந்து கூடி இறப்புகள் குறைகிறத மட்டும்தான் இயற்கை வளர்ச்சி குடித்தொகை வளர்ச்சி வீதம் கதைக்கும். சரியா அம்பி? விளக்குதா சஜீர்? ஓகே, சரியா பிள்ளைகள்? ஓகே, அப்ப தந்திருக்கிற விஷயங்களை உடனுக்குடன் படியுங்க. இதுல இருக்கிற சில முக்கியமான விடயங்களையும் இதுல நோட் பண்ணி கொண்டு வாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரி, ஓகே. மற்ற விஷயங்களை நைட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? ஓகே சார் சொல்லுங்க அஜித். சார் என்னன்னா சார், இந்த மானிட்ட கோயில் ஸ்டார்ட் பண்ணதானே சார் இப்ப? ஓமாம். அதுல நோட்ஸை கொஞ்சம் குரூப்ல போட்டு சொல்லுங்க சார், லீனாக்களை கொஞ்சம். இப்ப இதுக்கு முன்னுக்கு எழுது நாக்களை சொல்றீங்களா? முன்னுக்கு எழுது நாக்கள் சார். போட்டதுல நினைக்கிறேனே தம்பி, பார்க்க இல்லையா நீங்க? இல்ல சார், நான் புதுசா தான் ஜாயின் ஆயினேன். சரி சரி பிள்ளைய நீங்க திருப்பி ஒருக்கா ரீசன் பண்ணி விடுங்க பிள்ளைகளா. சரி, திருப்பி ஒருக்கா அனுப்பிடுவாங்க. சரியா சஜீர்? ஓகே சார். சொல்லுங்க நிரோஜன். சார் 34வது கேள்வி ஒன்று பார்த்தோம் சார், 2022-23 அதுக்கு மட்டக்களப்பு சார் ஆன்சர். மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை, அதை சொல்றீங்களா? தொகை மதிப்பு மற்றும் புள்ளி பெறவில்லை 2012ஆம் ஆண்டு அடிக்கை சார். 2012ஆம் ஆண்டு கலித்துறை விட இருந்துச்சு சார். மட்டக்களப்பு சார். அதுக்கு மட்டக்களப்பு. இது வந்து 2012ஆம் ஆண்டுல வந்து பிள்ளைகள் மட்டக்களப்பு வருமே. சாரி, இதுக்கு 2012ஆம் ஆண்டு தரவின்படி மட்டக்களப்பு வரும். நீங்க அப்டேட்டின் அடிப்படையில தான் களத்துறையை சொல்ல வேண்டும். சரிதானே? ஓகே சார். நீங்க அதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நானும் அந்த அப்டேட் விஷயத்தை பத்தி கதைச்சு போட்டேன். இதுல நீங்க இப்ப இந்த ஸ்கீம் அடிப்படையில மட்டக்களப்பு, நீங்க அப்டேட்டின் அடிப்படையில வந்து கதைச்சிங்கன்னு சொன்னா அது களத்துறையாக இருக்கும். சரிதானே? ஓகே சார். ஓகே. சார் இப்படி வந்து ஆண்ட மென்ஷன் பண்ணி தானே சார் கேட்பாங்க இதுல? ஆண்ட மென்ஷன் பண்ணி தான் வரும். நீங்க கூட 2012ஆம் ஆண்டு டேட்டாக்களையே பாருங்க. நான் அது 2024ஆம் ஆண்டுக்கு கொடுத்த நான் பிள்ளை. இந்த 2012ஆம் ஆண்டு டேட்டா கொடுத்தேன். அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். நான் அதை அந்த லெப்லாம் கிடக்குது. அதை எந்த பேர்ல சேவ் பண்ணன்றதை நான் மறந்து போயிட்டேன். அப்படி இருந்தா நான் அதை உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். நீங்க அதை உங்களோட கொப்பியில ஒட்டிக்கொள்ளுங்க, இல்லாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த 2012ஆம் ஆண்டு உங்களோட டீச்சர்ஸ் கையில் இருக்கிற டேட்டாக்களை. சரிதானே? ஓகே சார். அதை எடுத்து வச்சிருந்தேன். நான் 2022க்கு 24க்கு கொடுத்த நான் பாப்பேன் உங்களுக்கு கிடந்ததை அனுப்பி விடுறேன் குரூப்ல. சொல்லுங்க வெளியே. 2012 கேட்டா மட்டக்களப்பை தான் கொடுக்கணுமா? 2012 கேட்டா மட்டக்களப்பு தான் கொடுக்க வேண்டும். 2023, 24 கேட்டா நீங்க களத்துறையை கொடுக்கலாம். சரிதானே? ஓகே சார். ஓகே, அப்டேட்ல கேட்டா நீங்க அதை கொடுங்க. 2012 மட்டக்களப்பு தான் வருமே. ஓகே 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 பிள்ளை, நீங்க ஸ்கூலுக்கு வலிக்கிறார்கள் வலிக்க இல்லாம